கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்போம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இந்த நித்திய பிதா யார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துதான் நித்திய பிதா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த தேவன் மாமிசத்திலே அவர் வெளிப்பட்டார். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, அது மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இவர் தன்னை யாரிடத்தில் அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். என்னையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பிதாவையும் கண்டிருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும் என்றான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் கிரியைகளை கண்டிருந்தும் இன்னும் என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? யெகோவா மாத்திரம்தான் தேவன். இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை, அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை, இன்னும் சத்தியத்தை அறியவில்லை. நாம் குரானிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் இறை தூதராக இந்த பூமியில வந்தது போல இயேசு கிறிஸ்துவானவரும் இறை தூதராக ஈசா நபியாக இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி அவர்களும் இயேசு கிறிஸ்துவை இறை தூதராக பார்க்கிறார்கள். அவர் தேவன் என்பதை அவர்களும் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்போ பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் தேவன். அந்த தேவன் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவனாகிய கர்த்தர் தன்னை யாரிடத்தில் நான் வெளிப்படுத்த சித்தம் கொண்டு இருக்கிறேனோ அவனிடத்தில் மாத்திரம்தான் என் நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். பாருங்க, அநேக ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்து நாமத்தையே அறிக்கையிடுறதில்ல, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை தனிமைப்படுத்துறாங்க. இவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், தேவ மகிமையை இழந்தவர்கள். நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள். நாம் தேவ சமூகத்தில் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். நித்திய பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் வலது வரியத்தில் வீட்டிருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை முகமுகமாய் நாம் காண்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோதரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.